தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் என்ன, பொதுக்குழுவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன என்பதை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, எத்தனை நபர்கள் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்க இருக்காங்க? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2000 பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு பாஸ் என்று அந்த மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கப்பட்டு அது குறிப்பிட்ட அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த அரங்கத்தில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாஸ் வைத்திருப்பவர்களை சோதிக்க அந்த QR கோடு மூலமாக பரிசோதனை செய்து அதுக்கு பிறகுதான் உள்ளே அனுப்புகிறார்கள். இதற்கு தனித்தனி வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் விஜய் இன்று ஒரு 10 மணி அளவில் இந்த அரங்கத்திற்குள் வருவார் என்றும் 1 மணி வரை இந்த நிகழ்ச்சி, அதாவது 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இது முதல் பொதுக்குழு கூட்டம். இதில் சில முக்கியமான இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்திற்கு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுவரை உள்ளிட்ட விஷயங்கள் மற்றும் ஊழல், இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் விஜயோடைய பேச்சும் இன்று கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே தன்னுடைய மாநாடு மற்றும் பரந்தூர், அதுக்கப்புறம் ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளை, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த ஆண்டு விழா நிகழ்வுகளில் விஜய் பேசியது கவனிக்கத்தக்க வகையில் இருந்தது. அந்த போல இன்றைய பேச்சும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ராஜா.